ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து நொந்து நூடுல்ஸாக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் வேற போறாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். விஜய் ராமதாஸ் சந்திப்பு இப்படி தான் வரும். ஒன்றா நம்ம திமுகவுக்கு போகலாம், இல்லைன்னா விஜய் கிட்ட போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தாகணும். அவங்க போய் அங்கே துண்டை போட்டு வச்சுட்டாங்க. ஜிகே மணி வந்து அவர் வந்து எப்பவுமே திமுக சாஃப்ட் கார்னராக போகக்கூடிய ஆள். இப்போ அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஐயோ நீ அங்கே பேசையா அப்படின்னு சொன்னால் ராமதாஸ் ஐயா சொன்னாருன்னா பேசிதான் ஆகணும் திமுக கூட. ஆனால் திமுகவுக்கும் அவங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது. விசிகா இருக்காங்களா சார் அவங்க கூட்டணியில்? ஆமாம், அது ஒரு பாயிண்டாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. ஏற்கனவே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கோட்டையில் சந்தித்து உங்கள்கிட்ட வந்து நான் பேசணுமா, மனு கொடுக்கணுமா அப்படின்ட்டு கிண்டல் கேலி பண்ணாரே இல்லையா ஸ்டாலினை பார்த்து. வந்து நான் பார்க்கணுமா, நீ அந்த அளவுக்கு தகுதி உள்ளவனா, தராதரம் உள்ளவனா அப்படின்னு பேசினாரு. ஸோ அந்த ரீதியில் வந்து இது வந்து ஒட்டுமா அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. ஒன்றா பிஜேபி வந்து 2 பேர்த்தை சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு கட்சி மட்டும்தான் முடியும் 2 பேர் சேர்த்துறதுக்கு. மற்றபடி ஒரு சான்ஸே இல்லை. இப்போ வந்து பயங்கரமாக மன்னிப்பு கேட்டு பெத்த மகந்தாய கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ கட்சிக்கு சேர்ந்துக்கியா, உனக்கு அதே பதவி கொடுக்குறேன் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொகுதிக்கு வந்து 10 கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்குது. 10 கோடி போட்ட வச்சுறேன், 200 கோடி உன்னால் தர முடியுமா, பிஜேபி தரான் எனக்கு அப்படின்ட்டு அன்புமணிக்கு அங்கே இருக்கு பாருங்களா. அப்போ 2 பேரும் என்ன நினைப்பார், நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நம்ம பிஜேபிக்கே போகலான்னு ராமதாஸ் ஐயாவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வியூவில் போகலாம். பெட்டி வாங்கிட்டு செலவு பண்ணணும்ல, அது பெட்டி தான் முக்கியம். பெட்டி இருந்தால் தான் வந்து அரசியல் கட்சி நடத்த முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்கோப் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஒரே ஆப்ஷன். வேறு ஆப்ஷன் இல்லை ராமதாஸ், வேறு ஆப்ஷனே இல்லை. விஜய் தான் ஒரே ஆப்ஷன். நீ அன்புமணி அங்கே போனால் நான் இங்கே போகிறேன். விஜய் வந்து டார்கெட்டு இப்போ ஐயா ராமதாஸ் ஐயாவை கூப்பிட்டுக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ அவங்க சந்திப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நடிகர்களை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா பாமக சொல்லணும். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரோட போய் அவர் சேருவாரா சார் ராமதாஸ்? அருமையான கொஸ்டின் இது. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் வந்து ராமதாஸை சந்திக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்கலாம் சார்? ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து நொந்து நூடுல்ஸாக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் வேற போகிறாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் ஒன்று. ரெண்டாவது வந்து அவரே தன்னோட கட்சி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, மாம்பழ சின்னம் மீண்டும் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கார். என் உயிரை தவிர மற்றதெல்லாம் என் மகன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு அவர் வந்து யாருமே இந்தியாவிலேயே இது எந்த அரசியல் கட்சிக்கும் வராத ஒரு சோதனை அவருக்கு வந்திருக்கு. 96,000 கிராமத்துக்கு நான் போயிருக்கிறேன். கட்சி அப்படி வளர்த்தினேன், இப்படி வளர்த்தினேன், தூங்காமல் சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படி கட்சி வளர்த்தினேன். கட்சி வந்து நான் தூங்கிட்டு இருக்கிற போதே முழிச்சிட்டு இருக்கிற போதே திருடிட்டு போயிட்டான். இந்த மாதிரி சோகம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் தரப்பு தன்னோட மகன் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு ஒன்று. ஆனால் மகன் வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு நான் தப்பே செய்யலை, நான் எதுவுமே திருடலை, இந்த கட்சி என்னோடது அப்படின்ட்டு அவர் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறார். இப்போ அப்பனுக்கும் மகனுக்கும் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கிறது வந்து அரசியல் கட்சிகளில் இதனை வரைக்கும் இப்போ திமுக சைடில் என்ன பார்க்குறாங்கன்னா, நீ இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஆர்எஸ்எஸ் கட்சி தான் பாமக அப்படின்னு எப்பவுமே அந்த நோக்கத்தில் தான் பார்ப்பாங்க. அந்த ஆர்எஸ்எஸ் கட்சி ஆர்எஸ்எஸ்ஸு ஏன்னா மத ஜாதி, பிஜேபி வந்து ஜாதி மத கட்சி, இது வந்து ஜாதி கட்சி அப்படி தான் பார்ப்பாங்க. ஒழிஞ்சா சரி அப்படிங்கிறது தான் திமுக தரப்போட வியூவாக இருக்குது. ஆனால் வந்து அதை ஒரு சில விஷயங்கள் சில கட்சிகளெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு டைம் வந்து தோழர் திருமாவளவன் வந்து சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கிற போது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் அப்படின்ட்டு 2 பேருக்கு தான் அது வாய்ப்பு இருந்துச்சு. ஒன்று மதிமுக ஆரம்பித்தா வைகோவுக்கு இருந்துச்சு, ரெண்டாவது இது பாமக ஆரம்பித்தா ராமதாஸுக்கு இருந்துச்சு. 2 பேரும் எதிர்கட்சி தலைவர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே வராமல் போயிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காம விஜயகாந்த் வந்தார் அப்படின்ட்டு சில ஆப்த ரெக்கார்ட்லலாம் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதை நான் இப்போ பதிவு பண்ணுறேன். ஏன்னு காரணம் பாமக வந்து வீழ்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து இப்போ பயங்கர ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டியது 86 வயசில் 84 வயசில் வந்து தன்னோட மகன் வந்து 50 வயசு போயிட்டுருக்காரு. இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. பேசிக்கலாக பார்த்தா பச்சையாக பேசணுன்னா பெட்டி யார் வாங்குறது அப்படிங்கிறது தான். போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெட்டி என்ன தெரியாமையே வந்து வாங்கி அவன் கொண்டு போயிட்டான். இப்போ அவன் குடும்பத்துக்கு தான் சௌமியா அவங்க குடும்பங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுக்கு சூத்திரதாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமியா தான் எனக்கு முக்கிய காரணம். ஏன்னா சௌமியா டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்ட்டு இப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் குற்றச்சாட்டுறாரு.
வெளியே சொல்ல முடியாமல் அன்புமணியும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காரு. தன்னோட மகள்கள் அப்படிங்கிட்டு அவங்களும் வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து சுதந்திரமாக வந்து அன்புமணி வந்து செயல்பட முடியல அப்படிங்கிறது அவரோட தரப்பு. ஏன்னா அவர் வந்து வெளிப்படையாக எதுவுமே வெள்ளந்தியா வந்து பேச முடியல. ஏதோ ஒரு கட்டாயத்தின் நிர்பந்தத்தினால தான் வந்து அன்புமணி பேட்டி கொடுக்கறது பண்ணுறதெல்லாம் தெரியுது. ஏன்னா தன்னோட தந்தைக்கு முன்னாடி வந்து தந்தையை எதிர்த்து பேச முடியல, தந்தையை எதிர்த்து ஃபோட்டோ போட முடியல. தந்தையை நீ என் பேரை யூஸ் பண்ணாது, அன்புமணின்னு மட்டும் போடுங்கிறாரு. வாழ்கின்ற காலத்திலேயே எப்படி ஒரு அரசியல்வாதிக்கு இப்படின்னா அவர் ஒரு காலத்தில் இல்லாத போதெல்லாம் எப்படி பேசுவாங்க. ஸோ வந்து இப்போ டெஸ்ட்ராய்டு பொலிட்டிக்கல் வே ஆஃப் அவர் அந்த அன்புமணியோட பொலிட்டிக்கல் வே வந்து ஒரு அழிவு பாதை தான் அப்படிங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஏற்கனவே 5% நின்னாங்க, 2011 தனியப்பட்ட முறையில் நின்னாங்க, 5% 234 தொகுதியில் நின்னாங்க, 5% வாங்கினாங்க. அப்போ கூட சின்னத்தை வந்து காப்பாற்ற முடியல. அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து தன்னோட கட்சியும் சின்னத்தையும் கைப்பற்றுறதுக்காக தலைநகர் டெல்லியில் போய் ஜந்தர் மந்தில் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. போராட்டம் நடத்தி அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அங்கே இருக்கிற தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்குறாரு, இந்த மாதிரி கட்சி என்னோட தான்ட்டு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாரு. பெத்த மகன் மேலேயே அவர் கொடுக்கும்போது இது வந்து அரசியலில் கேலி கூத்தா தான் இருக்குது. எல்லாருமே பார்ப்பாங்கள்ல. இப்போது பீகாரில் வந்து 1000 பிரச்சனைகளுக்கு லல்லு பிரசாத் யாதவ் வீட்டில், ஆனால் வந்து வெளிப்படையாக இந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு பையன் பிரிஞ்சு போகிறான், பிரிஞ்சு போன தனி கட்சினா அவன் இருக்கிறத அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் செய்யலை. ஆனால் இது வந்து என்னோட கட்சி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு ஒன்று. ஸோ வந்து இது எந்த பாதை, அழிவு பாதை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பாமகவில் வந்து தொண்டர்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அங்கே வந்து அவங்களுக்குன்னு சில கட்சி நிர்வாகிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியை வச்சு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஜாதி ஓட்டுக்கள் வந்து அப்படியே விழுகிறது. இப்போது 100 பேர் அந்த ஜாதியில் அந்த ஊரில் இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து 100 பேருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் அந்த 100 பேர் ஓட்டு போடணும்னு ராமதாஸ் வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரை கத்திட்டு இருக்காரு. ஆனால் போடுறது 30 பேர் 40 பேர் தான் போடுவான். மீதி 70 பேர் 80 பேர் போடவே மாட்டான். மற்ற கட்சிகளுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரி கட்சிகளுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ கட்சி இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த 30 பேரும் ஓட்டு போடுவானா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த 30 பேர் 15 பேர் போடுவாங்களா இல்லை 10 பேர் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சூழ்நிலையில் வந்து 2 பேருமே பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது அன்புமணி போய் தன்னோட வழக்கறிஞர் பாலு மூலமாக வந்து ஒரு 3 பேர் 4 பேர் சந்திச்சிட்டாங்க. முன்னாள் நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கட்சி விழாவுக்கு அழைப்பிதழ் கொடுக்குறாங்க. அந்த சூழ்நிலையில் அப்போ உங்களோட நான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போது ராமதாஸ் ஐயா என்ன செய்வார், நீ அப்படி புண்ணிய நான் எங்கள் ஊர் பக்கம் போவோம்ல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். அப்போ ராமதாஸ் சந்திப்பு, ஆமாம், விஜய் ராமதாஸ் சந்திப்பு இப்படி தான் வரும். ஒன்றா நம்ம திமுகவுக்கு போகலாம், இல்லைன்னா விஜய்கிட்ட போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாகணும். இப்போ அவங்க போய் அங்கே துண்டை போட்டு வச்சுட்டாங்க. இப்போ அன்புமணி போய் ஏடிஎம்கே போகிறேன், ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவர் அறிவிக்கப்படாத ஒரு பிஜேபி மாதிரி தான் வரும். இப்போ பிஜேபி எங்கே இருக்குது, ஏடிஎம்கே ஓட்டு இருக்குது. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அன்புமணி அங்கே கூட்டணி சேர்றாரு அப்படிங்கிறத தெளிவாக கொண்டு வராரு. இனி அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து எல்லாருமே பிரிஞ்சு போகக்கூடாது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாமே வந்து சேர்ந்து தான் நிற்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு அஜெண்டா போடுறாங்க. அப்படி நீ வரலைன்னா உன் மேலே வந்து இடி பாயும், இன்கம் டேக்ஸ் பாயும், மற்ற கேஸ் காப்பி போசா சட்டம் பாயும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிற ஒரு பெரிய பெரம்பு எடுத்து அடிப்பார் அமித்ஷா. அதுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, இன்னொரு 10 நாள் அதெல்லாம் தெளிவாயிடும். ஸோ வந்து இப்போது ராமதாஸையும் அன்புமணி சேர்த்துவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு சேர்த்துக்குவாங்க, கிட்ட சேர மாட்டாங்க, ரெண்டாவது பிரித்து விடு அப்படிங்கிறதான். இப்போ எல்லா கட்சியுமே அந்த தந்திரங்களை கையில் எடுப்பாங்க. ஏன்னா ஜிகே மணி வந்து அந்த ராமதாஸுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஜிகே மணி வந்து அவர் வந்து எப்பவுமே திமுகட்ட சாஃப்ட் கார்னராக போகக்கூடிய ஆள். இப்போ அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, ஐயோ நீ அங்கே பேசையா அப்படின்னு சொன்னால் ராமதாஸ் ஐயா சொன்னாருன்னா பேசி தான் ஆகணும் திமுக கூட. ஆனால் திமுகவுக்கும் அவங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னா ஒத்து வராது. விசிகா இருக்காங்களா சார் அவங்க கூட்டணியில்? ஆமாம், அது ஒரு பாயிண்ட்டாக சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. ஏற்கனவே வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கோட்டையில் சந்தித்து உங்கள்கிட்ட வந்து நான் பேசணுமா, மனு கொடுக்கணுமா அப்படின்ட்டு கிண்டல் கேலி பண்ணாரே இல்லையா ஸ்டாலினை பார்த்து, வந்து நான் பார்க்கணுமா, நீ அந்த அளவுக்கு தகுதி உள்ளவனா, தராதரம் உள்ளவனா அப்படின்னு பேசினார். ஸோ அந்த ரீதியில் வந்து இது வந்து ஒட்டுமா அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. அடுத்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து விசிகா இருக்குது. விசிகா கொள்கை ரீதியாக வந்து ஜாதி கட்சியாக தான் அதை பார்க்குறாங்க. அவங்க சமூக கட்டமைப்பை வந்து அவங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எல்லா ஜாதிக்காரும் வரணும் போகணும். இன்றைக்கி அவர் பிறந்தநாளுக்கு வந்து எல்லா கம்யூனிட்டிலேருந்து பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பண்ணுறாங்க. அது வந்து வேறு ஆங்கிளில் கொண்டு போயிட்டாங்க.
இப்போ வந்து சனாதன சித்தாந்தத்தை வந்து ஒழிச்சே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் அன்னைக்கு சாதிய விடுதலையே எங்கள் கட்சியோட கொள்கை அப்படின்ட்டு அவர் போயிட்டுருக்காரு, அவரோட கொள்கையை வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்களை வந்து பாமக வந்து ஒரு காலம் வந்து திமுகவுக்கு வராது இல்லைன்னு நான் போயிடுவேன். இப்போ ஐபி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, டெல்லியில் இருக்கிற ஐபி ரிப்போர்ட்டு இப்போ ஏன் வந்து திருமாவளவன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு வந்து அடுத்த லெவல் இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள். அவங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐபி ரிப்போர்ட் தர்றாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து இவங்களும் ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்கள விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளோ காலம் வச்சுட்டு இருந்தால் ஒன்றே வைப்பாங்களா இல்லை அவங்கள சேர்த்துவாங்களா அப்படின்றது. இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்கோப் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய் தான் ஒரே ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் இல்லை. ராமதாஸ் வேறு ஆப்ஷனே இல்லை, விஜய் தான் ஒரே ஆப்ஷன். நீ அன்புமணி அங்கே போனால் நான் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு இதை புரிஞ்சுட்டு தான் யார் விஜய் வந்து இது நம்ம தற்கூரி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம போகலை. ஒரு பத்திரிக்கையாளரை நம்ம பார்க்குறோம், அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துகிறாரு. அந்த இதில் அவர் யோசிப்பார்ல, சரி நம்ம இவங்களை கூப்பிடல போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது தான். வட தமிழகத்தில் ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குல்ல சார்? நிச்சயமாக ஒரு 13 மாவட்டங்களில் அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து ஆரம்பிச்சு மரக்காணத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மாவட்டங்கள் அவங்களுக்கு கணிசமான செல்வாக்கு இருக்குது, ஓட்டு இருக்குது. சில ஓட்டுகள் சில இதில் வந்து அவங்க 2வது இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு கூட தகுதி இருக்குது. அந்த மாதிரி தனிப்பட்ட நம்ம இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ தருமபுரி மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா கணிசமான ஓட்டு வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் 13 மாவட்டங்களை செல்வாக்கு இருக்குது, ஏன் விடணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இப்போ வந்து ஒன்றா பிஜேபி வந்து 2 பேர்த்தை சேர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு கட்சி மட்டும்தான் முடியும் 2 பேர் சேர்த்துறதுக்கு, மற்றபடி ஒரு சான்ஸே இல்லை. இப்போ வந்து பயங்கரமாக மன்னிப்பு கேட்டு பெத்த மகந்தாயா கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ கட்சியில் சேர்ந்துக்கையா உனக்கு அதே பதவி கொடுக்குறேன் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு திருக்கச்சூர் ஆறுமுகமோ இல்லை ஜிகே மணியோ இல்லை பாலுவோ இவங்க பிரச்சனையை பேசிட்டாங்கன்னா அவங்க வேணால் முகத்தில் நீ வெளியே போடா நீ என்ன பேசுனில்ல அப்படின்ட்டு அன்புமணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அருள் எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் நீ என்னென்ன பேசுன என்னவேன் நீ வெளியே போ அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பவும் அவனுக்குள்ளே வந்து அந்த வாய்ப்பு இல்லை, 2 பேரும் சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து விஜய் வந்து டார்கெட்டு இப்போ ஐயா ராமதாஸ் ஐயாவை கூப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ அவங்க சந்திப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பழுத்த அரசியல்வாதி. விஜய் சந்திப்பார், கண்டிப்பாக சந்திப்பார், சந்தேகம் மாற்றுக்கிறது இல்லை. வந்து என்ன விஷயம் ஏதோ விஷயம்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எக்கனாமிக்கலாக செலவு பண்ணணும். இப்போ அவங்க 20 தொகுதியில் நிற்கிறாங்கன்னா 20 தொகுதிக்கு யார் செலவு பண்ணுவான்? விஜய்னால் முடியுமா? 2வது கொஸ்டின் அது வரும். முன்னால் முடியுமா? ஒரு தொகுதிக்கு வந்து 10 கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்குது. 10 கோடி போட்ட வச்சுறேன், 200 கோடி உன்னால் தர முடியுமா? அவன் தர்றான், பிஜேபி தர்றான் எனக்கு அப்படின்ட்டு அன்புமணிக்கு அங்கே இருப்பார்களா. அப்போ 2 பேரும் என்ன நினைப்பார், நம்ம ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நம்ம பிஜேபிக்கே போகலான்னு ராமதாஸ் ஐயாவும் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வியூவிலும் போகலாம். ஏன்னா சுலபமான ஒரே இதில் வந்து பெட்டி வாங்கிட்டு செலவு பண்ணணும்ல, அது பெட்டி தான் முக்கியம். பெட்டி இருந்தால் தான் வந்து அரசியல் கட்சி நடத்த முடியும். இன்றைக்கி ஐயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாருல, எனக்கு காசு இல்லை எதுவும் இல்லை ஒன்றுமே இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, டெல்லிக்கு ஒரு 200 பேர் 300 பேருக்கு போகிறான்னா ட்ரெயினுக்கு என்ன பண்ணுறது, அதில் ஒரு 10 நிர்வாகிகள் ஃப்ளைட்டில் போவான். இப்போ ஃப்ளைட்டு போகிற நிலமையாக இருக்குது. அவர் வேறு 3-4 மடங்கு ஃப்ளைட்டு சார்ஜரில் ஏற்றி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற போது விஜய் ஒரு செகண்ட் ஆப்ஷனாக தான் வச்சுக்குவாருன்னு நான் நினைக்கிறேன். ஐயா வந்து ஒரு வேளை சமரசம் ஆகலை அப்படின்னா விஜய் பக்கம் போகலாம், எதுக்கும் பேசி வச்சுக்கலாம், எதுக்கும் துண்டை போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை 2 பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திச்சாங்கன்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியல. ஆனால் சில சக்திகளாக இருக்குது, வேண்டாத சக்திகளெல்லாம் அவர் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து கட்சியை ஒருமைப்படுத்தணும் அப்படிங்கிறது இது டெல்லியெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வர்ற 15ஆம் தேதிக்கு மேலே பிஜேபி வந்து ஃபுல் ஃப்ளட்ஜில் இறங்கி எல்லா டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 15ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதிக்குள்ளே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சாகும், ஊட்டி ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். அடுத்தது வந்து 1ஆம் தேதிக்கு மேலே, ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேலே கேண்டிடேட்டு எவ்வளவு அப்படிங்கிற சீட் ஷேரிங்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க பிளானிங். ஸோ வந்து இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இந்த 1 வாரத்துக்குள்ளே முடிவெடுத்தாகணும் அப்படிங்கிறத இருக்குது. ஆனால் விஜய் தரப்பை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் ஐயா கூட பேசினாங்கன்னா ஒரு முடிவு வந்துச்சுன்னா அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் கூட வந்து இப்போ
இப்போ ஏற்கனவே இவங்க பேசிட்டாங்க, காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க, பாமக பேசிட்டு இருக்கு, தினகரன் பேசிட்டு இருக்காரு, ஓபிஎஸும் சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் புதிய தமிழகம் பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த கட்சிகளெல்லாம் வரும்போது இவங்களும் ஒரு தேமுதிக எந்த ஸ்டாண்டுன்னு தெரியல, அவங்க வாய்ப்புகளும் இருக்கு. அவங்க வந்து அந்த அம்மா வந்து பயங்கரமா ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கு. விஜயகாந்த் கூட இந்த அளவுக்கு டிராமா பண்ணல. ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அப்படியா நிர்வாகிகளை பேசிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், நாங்கள் வந்து முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுக வந்து ராஜ்யசபா சீட்டு ஒரு சீட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதை வாங்கிட்டு அழகாக பிரச்சனைகள்லாம் போயிருந்துருக்கல. அவங்களும் முரட்டை பிடிச்சி நாங்கள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறது, அதை வந்து அதிமுக ரசிக்கலை. அந்த அம்மா சொல்கிறத பேசுகிறதெல்லாம் அதிமுக ரசிக்கலை. ஒரு கலர் பிக்சர், ஒரு நல்லா கிளியரான பிக்சர் வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள், அதாவது ஏற்கனவே ஓபிஎஸ் ஒரு டிமாண்ட் வச்சுக்கிறாரு, 15ஆம் தேதிக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு நகர்த்திட்டு இருக்காரு. அவர் தனிக்கட்சி தொடங்குறதா என்னது, தனிக்கட்சி தொடங்கலை அப்படின்ட்டு அவரும் முடிவு பண்ணிட்டார். ஸோ வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் இன்னும் முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. வர்ற ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், கிளியர் பிக்சர் வரும்னு எதிர்பார்க்குறேன் நான். இல்லை சார், இப்போ ராமதாஸ் அவர்கள் உடல்நலக்குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே வந்து ஸ்டாலின் போய் பார்த்தாரு. அப்போவே வந்து விஜய் மீது ஒரு விமர்சனம் வந்துச்சு, விஜய் ஏன் போய் பார்க்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நடிகர்களை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சினா பாமக சொல்லணும். பாபா பிரச்சனை ரஜினி அவர்களுக்கு எதிராக பண்ணாங்க, அழகிய தமிழ் பிரச்சனை விஜய்க்கு எதிராக வந்து புகைப்பிடி காட்சியில் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரோட போய் அவர் சேருவாரா சார் ராமதாஸ்? அருமையான கொஸ்டின் இது. அதனால் சித்தாந்த ரீதியை வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு அடுத்தது கூத்தாடின்னு சொன்ன ராமதாஸ் தான். நிறைய டாக்டர் ராமதாஸ் தான் வந்து சொல்லிக்கிறாரு கூத்தாடின்னு. அந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுவார். திரையுலகம்னாவே அவருக்கு பிடிக்காது. ரெண்டாவது அவனை வந்து கமர்ஷியலாக வந்து சம்பாரிச்சிட்டு போயிடறானுங்க, அது பண்ணுறானுங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மக்களுக்காக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இவரு அங்கே பாழ்த்தேக்கிற மாதிரி தான். அவன் வந்து விரும்பவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த ரசிப்பு தன்மையும் பிடிக்காது. அவங்க கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா சினிமா பற்றி பேசக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து விஜய் வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் விஜய் விட மாட்டார். விஜய்க்கு வேறு வழி இல்லை. விஜய்க்கு வேறு உன்னை விட்டால் நான் எனக்கு இல்லை, என்னை விட்டால் உனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் போயிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து 2.0 அப்படிங்கிற மக்கள் நல கூட்டணிங்கிற மாதிரி தான் அதை அப்படி தான் பார்ப்பாங்க. வேவ்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். இது ஏடிஎம்கே டிஎம்கே அடுத்து மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு இதுதான் கலகலப்பாக ஆகும். நீங்கள் எங்கேயுமே யாருமே சேர்த்துக்காதவங்க, வெளித்தள்ளினவங்க. இப்போ திமுக கூட்டணியில் வந்து 2 கம்யூனிஸ்ட்டு, சிபிஐ சிபிஎம், அப்புறம் விசிகே, காங்கிரஸ், இது சின்ன கோமாக்கா, மதிமுக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து 234 தொகுதியில் இவங்களுக்கு பங்கிடுறதுக்கு சரியாக போயிடும். வேறு புதுசு கட்சி யார் சேர்ப்பாங்க? அவங்க அங்கே இடம் இல்லை. அந்த ரயில் பெட்டியெல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த ட்ரெயின் கிளம்பி போயிட்டு அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆமாம், நாங்கள் தான் இந்த கூட்டணிலேருந்து யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் பிஜேபி அதில் உடைக்கிறது தான் பார்ப்பாங்க, பிரிக்கிறது தான் பார்ப்பாங்க. ஏதாவது வந்தால் ஒரு லாபம் தானே, ஒரு கட்சி வெளியே வந்தால் கூட லாபம் தானே அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பிரிக்கவே முடியாதுங்கிறனால எல்லாம் பசை போட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை எல்லாமே உடனே வந்துடுதாங்க. ஸோ வந்து யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. எந்த பிரச்சனைக்காகவும் அடிப்படை தேவைகளுக்கும் கூட பிரச்சனைக்கு ஒரு போராட்டம், ஒரு கிளர்ச்சி எதுவுமே நடக்கலையே. அந்த கூட்டணி கட்சி இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. வெளியே ஒரு கட்சி கூட பேசலை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஸோ அந்த சூழ்நிலை இருக்கிற போது எப்படி அந்த கூட்டணி அப்படி தான் இதாக இருக்குது. ஸோ வந்து ஏடிஎம்கே அடுத்த சாய்ஸ். இப்போ வந்து விஜய் வந்து ஏடிஎம் கூட சேருவாரா அப்படிங்கிறது இன்னும் கேள்வி நம்பாமல் இருக்கிறாங்க. ஆனால் வந்தான்னா பிரச்சனை இல்லை, வந்தான்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க. இருமுனை போட்டி அப்படின்றது இருமுனை போட்டி. ஆமாம், இருமுனை போட்டி. அடுத்து சீமான் இருக்காரு, அவர் ஒரு 8% வச்சுக்கிறாரு அவரோட. ஆனால் அவரு இப்போ அவர் தவிர்க்க முடியாது இல்லை, அதுக்காக சீமானை குறைச்சி மதிப்பிடலை. பட் பலமான போட்டி, பலமான கூட்டணி அப்படின்னும் போது அவரால் அதை தாக்கு பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக அது உண்மைதான். அது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் 25% 2 பேருமே கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. 25%க்கு மேலே 2 பேருமே போவாங்க. அப்படி இருக்கிற போது நீயா நானா தான் அப்படிங்கிற வரத மாதிரி தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், அவர் வந்து விஜய் வந்து அந்த பையன் வந்தால் வராட்டி போட்டு அவர்னால நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவருக்கு வந்து புள்ளியியல் விவரங்கள் வாரம் வந்து ஸ்டேட்டஸ் எடுப்பாங்க. எப்படி இருக்குது புள்ளியியல் விவரங்கள், சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிற போது அவருக்கு வந்து விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. வந்தால் வந்து போனஸ் நமக்கு, பாராட்டியும் ஒன்றும் இல்லை, நம்ம பாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற நிலைமையில அவர் இருக்கார். அதனால் கூட்டணி நிர்பந்தம் வேண்டாம். ஆனால் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, இல்லை நீங்கள் வாங்கங்கிற மாதிரி சொல்லிடு. பிஜேபியோட அஜெண்டா என்னென்னா, இவங்களெல்லாம் கூட்டணி எவ்வளோக்கு எவ்வளோ கூட்டணி சேர்த்துறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கு கம்மியாகும்.
கம்மியாகும். நீ ட்ரிபிள் டிஜிட்டில் வாங்கக்கூடாது. அதாவது தனி பெரும்பான்மையோட அதிமுக நீ இருக்கக்கூடாது. 99 கூட வாங்கிக்க, ஆனால் 100க்கு போகாத அப்படிங்கிறதான் பிஜேபியோட அஜெண்டா. ஏன்னா நீ 100 வாங்கிட்டீங்கன்னா மேலே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாஜக மதிக்க மாட்டாங்க. அடுத்து அப்போ நாங்கள் வந்து எல்லாரும் இப்போ விஜய் வந்து ஒரு 20 சீட் வாங்குறாரு, பிஜேபி ஒரு 20 சீட் வாங்குது அப்படிங்கிற போது நாங்கள் கூட்டணி ஆட்சி கொண்டு வந்துடுவோம். அப்போ கூட்டணி ஆட்சி கொண்டு வர்ற போது நாங்கள் நினச்சதெல்லாம் இங்கே நடக்கும். அப்போ இந்துத்துவாவை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது அவங்களோட திட்டம். இப்போ ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தணும், டிஎம்கேவும் பலவீனப்படுத்தணும். அடுத்து நம்ம 3வது இடம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்த தேர்தலில் போயிட்டுருக்கு. நீ போக போக நீ என்ன ஆகும்னு சொல்லிட்டு கிளியர் பிக்சர் இன்னொரு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் விஜய் சந்திப்பு வந்து நிச்சயமாக நடக்கும். அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத போக தான் பார்க்கணும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.